வணக்கம். ஆகஸ்ட் 29ஆம் தேதி இன்னைக்கான இரண்டாவது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் க்ரீனில் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். அதானி குரூப் மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் 3500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது 2 ப்ராஜெக்ட்ஸ், ஒன்று சிமெண்ட் கிரைண்டிங் யூனிட், மற்றொன்று ப்ரொப்பலன் ப்ரொடக்ஷன் பிளான்ட். மத்திய அரசு ரா சுகர் இந்தியாவில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. 60 ஆண்டுகளாக ரா சுகரை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி மட்டும்தான் செய்ய முடியும். ஏற்றுமதிக்கு பிறகு அது சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையாக மாறுது. இப்போது ரா சுகரை இந்தியாவில் விற்பனை செய்வதற்கு அரசு அனுமதி வழங்குவதற்கான வாய்ப்பு உள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிபி ஃபின்டெக் பாலிசி பசாருடைய பேரண்ட் கம்பெனி பிளாக் டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோம். இப்போ சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருப்பது 97 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. அதாவது 2.1% ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருக்குது. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் இல்லை. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரிசோர்ஸ்ஃபுல் ஆட்டோமொபைல் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்ட் ஆகியிருக்கு. ஃப்ளாட்டாக லிஸ்ட் ஆகியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சியுடைய எஸ்எம்இ பிளாட்ஃபார்மில் தான் லிஸ்ட் ஆகிருக்கு. என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்னு பார்க்கும்போது லிஸ்டிங்க்கு முன்னாடி கிரே மார்க்கெட்டில் ப்ரீமியம் 80% கூடுதலாக போய் கொண்டிருந்திருக்கு. ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் ஐபிஓ நேரத்தில் 418 மடங்கு ஆகியிருந்தது. இருந்தாலும் லிஸ்டிங் ஃப்ளாட்டாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸில். ரிசோர்ஸ்ஃபுல் ஆட்டோமொபைல்ஸ் எந்த பிஸ்னஸில் இருக்கிறாங்க? அவங்க ஆட்டோமொபைல்ஸ் வாங்குவது விற்பனை செய்யக்கூடிய பிஸ்னஸில் இருக்கிறாங்க. கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். எமரால்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் 15.7 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க ஆகஸ்ட் 28ஆம் தேதி. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து பிஸ்னஸ் டுடேலேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஹைதராபாத் கிளையில் அங்கே மேனேஜர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. பணம் மோசடி, கையாடல் செய்திருப்பதாகத்தான் குற்றச்சாட்டு. 175 கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறான்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக பிஸ்னஸ் டுடேல தகவல் சொல்லியிருக்கிறாங்க. எல்டிடிஎஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். கம்பெனி கைவசம் 3 வெர்டிக்கல் பிஸ்னஸஸ் இருக்குது. ஒவ்வொரு பிஸ்னஸ்லேருந்தும் வரக்கூடிய வருவாய் $1 பில்லியன் எட்ட வேணுன்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க. எந்தெந்த 3 வெர்டிகல்ஸ் இருக்குது? மொபிலிட்டி, சஸ்டைனபிலிட்டி மற்றும் டெக். இப்போ என்ன வருவாய் வருது? 3லும் மொபிலிட்டியிலிருந்து $416 மில்லியன், சஸ்டைனபிலிட்டி $354 மில்லியன், டெக் $411 மில்லியன். இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸ்லேருந்தும் $1 பில்லியன் ரெவன்யூ எட்டணும் அப்படின்ற இலக்கு வைத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு. டாக்ஸ் கட்ட சொல்லி 15 கோடி ரூபாய், அபராதம் 1.5 கோடி ரூபாய். வோடஃபோன் ஐடியா குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த மற்றொரு தகவல் என்னென்னா, சிட்டி வோடஃபோன் ஐடியாவை ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் ஸ்டாக்காக அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. பை ரேட்டிங் கொடுத்துருக்கிற டார்கெட் ₹22. தற்போதைய லெவலிருந்து 37% அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. அதாவது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க சிட்டி. 22 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க வோடஃபோன் ஐடியாவுக்கு. அதில் 13 பேர் செல் ரேட்டிங்கும், 5 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும், 4 பேர் பை ரேட்டிங்கும் கொடுத்துருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. HCL டெக்னாலஜிஸ்க்கு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரேட்டிங் டார்கெட் கொடுத்துருக்காங்க? இப்போ 1740 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு HCL டெக்னாலஜிஸ். CLSA ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1556. கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1420. ஜெஃப்ரீஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ₹1630. பயோகான் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பயோகான் பயாலஜிக்ஸ். அவங்க யூரோப், UK, கனடா, ஜப்பான் மார்க்கெட்டில் நுழைவதாக சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு. இல்லை புரோக்கிங் கம்பெனி ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். பொனன்சா போர்ட்ஃபோலியோட பரிந்துரைகளில் ஆபாட் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் ₹32,000, ஸ்டாப் லாஸ் 29,000. டாரன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3,650, ஸ்டாப் லாஸ் 3,300. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெய்லி சார்ட்டில் ஃப்ளாக் அண்ட் போல் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளாக் பேட்டர்னா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம் அதில் பேசியிருக்கோம்.
அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்தியன் பேங்குக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 600, ஸ்டாப் லாஸ் 547. கிரானியூல்ஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 770, ஸ்டாப் லாஸ் 685. டிவிஸ் லேபரட்டரிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 5250, ஸ்டாப் லாஸ் 4850 ரூபாய். சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங் பரிந்துரைகளில் விப்ரோக்கு பை ரேட்டிங் டார்கெட் 582, ஸ்டாப் லாஸ் 511. இமாமிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 920, ஸ்டாப் லாஸ் 800 ரூபாய். மான்யவேருக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1400 1490, ஸ்டாப் லாஸ் 1085. காக்னிசன்ட் மற்றும் இன்ஃபோசிஸ் இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை குறித்தான ஒரு விளக்கம் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. காக்னிசன்ட் அண்மையில் குறிப்பாக ஆகஸ்ட் 23 இன்ஃபோசிஸ் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க டெக்சஸ் ஃபெடரல் கோர்ட்டில். என்ன குற்றச்சாட்டு? காக்னிசன்ட்டுடைய சப்சிடி நிறுவனம் தான் காக்னிசன்ட் ட்ரைசெட்டோ. இந்த காக்னிசன்ட் ட்ரைசெட்டோடைய ஹெல்த் கேர் இன்சூரன்ஸ் சாஃப்ட்வேருடைய ரகசியங்களை இன்ஃபோசிஸ் திருடி எடுத்து அவங்களுடைய ஒரு சாஃப்ட்வேரில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு காம்படிஷனாக வராங்க. இன்ஃபோசிஸுடைய சாஃப்ட்வேருடைய பேர் ஹெலிக்ஸ், அங்கே பயன்படுத்தியிருப்பதாக குற்றச்சாட்டு. அதனால தான் இப்போ வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க காக்னிசன்ட். சில வாரங்களுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸ் ஒரு வழக்கு காக்னிசன்ட் மீது போட்டிருந்தாங்க. ஏன்னா இன்ஃபோசிஸுடைய ஊழியர்களை காக்னிசன்ட் வேலைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. குறிப்பாக அவர் காக்னிசன்ட்டுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக நியமிக்கப்பட்டார் ரவிக்குமார். அவர் இன்ஃபோசிஸ்லேருந்து விலகி அங்கே போய் சேர்ந்தார். ஸோ அதற்கு இன்ஃபோசிஸ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க. இப்போ காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ் அவங்களுடைய சில ரகசியங்களை திருடி இருக்கிறாங்க, அவங்களுடைய சாஃப்ட்வேரில் பயன்படுத்தி அவங்களுக்கு காம்படிஷனாக வந்துகிட்டு இருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் டெக்சஸ் ஃபெடரல் கோர்ட்டில் இந்த வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.